ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்ஆர்பி சார்பாக பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 5696 வேகன்சி இதில் இருக்குது. அப்படி எந்த ஜாபுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தான் இவ்வளோ வேகன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான ஒரு வேகன்சி தான். இதுக்கு நீங்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட டீட்டெயில் இந்த வீடியோவில் போடுறேன். என்னென்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் டேட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே இதிலே நான் சொல்ல பார்க்குறேன். வாங்க பார்ப்போம். அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் இதுக்கு க்ளோஸ் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் இவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட்டு தான், அசிஸ்டண்ட் லோகோ பைலட்டுங்கிற ஒரு போஸ்ட்டு தான். அதுக்கு தான் 5696 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இனிஷியல் பே உங்களுக்கு 19,900 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போகவே உங்களுக்கு நிறையா அதில் எக்ஸ்ட்ரா பேஸும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 2024 ஜூலை 1ஆம் தேதி அடிப்படையில் உங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 பூர்த்தியாக இருக்கணும். ஸோ அதுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒவ்வொரு கேட்டகரியில் உள்ள மக்களுக்கும் மாறும். அதையும் அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருந்தால் ஒரு இது மாறும், அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஆனால் மினிமம் ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18 தாண்டி இருக்கணும். அதுபோக உங்களுக்கு பேசிக்காக உங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் இது பார்த்துக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஐவிஷன் 6x6 6x6 வித்தவுட் கிளாஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நியர் விஷன் டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் கலர் விஷன், அப்புறம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு விஷன், நைட் விஷன், இந்த மாதிரி ஐ டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுபோக அடுத்து முக்கியமான ஒன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னென்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு +2, அதாவது 10+2ங்கிற இதில் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐஐடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்ரோ, எலக்ட்ரீஷியனோ, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், அப்புறம் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக் ரேடியோ அண்ட் டிவி, அல்லது எலக்ட்ரானிக் மெக்கானிக், அப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், அல்லது ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், அப்போ இந்த மாதிரி காயில் விண்டர், அப்புறம் மெக்கானிக் டீசல், ஹீட் இன்ஜின், டர்னரு, ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷனிங் மெக்கானிக், இது மாதிரி இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கணும். இல்லை நான் மெட்ரிகுலேஷன் அதாவது 10+2ங்கிற இதை முடிச்சுட்டு நான் ஒரு அப்ரெண்டிஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன், மேலே சொன்ன ஏதாவது ஒன்றில் ஒரு அப்ரெண்டிஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு, அதாவது 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் முடிச்சுட்டு நான் 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸ் பண்ணேன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் அல்லது ஆட்டோமொபைலில் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிளான ஒரு ஆள் தான். சரிங்களா? ஸோ அது நீங்கள் எந்த கோர்ஸில் வரீங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரிசர்வேஷன் அடிப்படையில் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசர்வேஷன் உண்டு. யாருக்குன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், அப்புறம் பார்த்திங்கன்னா இடபிள்யூஎஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உண்டு. எக்ஸாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ 3 லெவலில் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்னும் அஃபிஷியலாக பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ சிபிடி உண்டு, 3 லெவலில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா கேண்டிடேட்ஸும் பார்த்திங்கன்னா 500 பே பண்ணணும். ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்கு மட்டும் 250 மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதில் நிறைய இதில் உண்டு. நம்ம சென்னையில் வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சென்னையில் இது பண்ணுவாங்க. இப்போ நமக்குமே அதை 100+க்கு மேலே வேகன்சிஸ் இருக்குது அதில். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் நான் அதை பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இதில் வேறு ஒன்றும் இம்பார்ட்டண்டானது இல்லை. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நிறைய பேருக்கு ரயில்வேஸில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. இதை அவ்வளோ சீக்கிரம் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.